சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 108 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 18 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் 108 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 திருக்கோயில்கள், 18 புதிய திட்டப்பணிகள் மற்றும் ஒரு பள்ளியுடைய கூடுதல் வகுப்பறை கட்டிடம் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டி 15 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 7 திருக்கோயிலுடைய 10 முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் 6 சரக ஆய்வாளர்கள் அலுவலகங்களை திறந்து வைத்து 3 சிற்றுந்துக்களுடைய பயன்பாடுகளை தற்போது காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைக்கிறார். மேலும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ஏற்கனவே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பழைய கோயில்களை புனரமைத்தும் அதே போல புதிதாக கோயில்கள் கட்டியும் தமிழ்நாடு அரசு சார்பில் செலவு மற்றும் ஒதுக்கப்பட்டு தொடர்ச்சியாக அதற்கான திருப்பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே பெரிய கோயில் இருக்கக்கூடிய புதிய கட்டிடங்கள் உள்ளிட்ட திருப்பணிகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறையினர் சார்பில் 108 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 11 திருக்கோயிலுடைய 18 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர்கள் தற்போது திறந்து வைத்து அடிக்கல் நாட்டி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.